முத்து வந்து வரமாட்டான், அவன் எங்கே வந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேக் வெட்ட சொல்கிறாரு வந்து பாட்டியை. உடனே வந்து உன் நினப்பு வந்து பொய்யாக போகுதுடா, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதோ வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கேக் வெட்ட போகிறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி எப்படி கேக் வெட்டுவீங்க அப்படின்னோடனே எல்லோரும் gift கொடுத்துட்டாங்க, நீ என்ன gift கொடுக்க போகிற, வெறும் கையோட வீசிட்டு வந்திருக்க, கேக் வெட்டிட்டா முடிஞ்சு போகுது அப்படின்னு எல்லாரும் gift கொடுத்தீங்கல்ல, அப்போ நானும் gift கொடுக்கணும்ல அப்படின்னோடனே எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன gift, கையில் ஒன்றுமே இல்லையே gift அப்படின்றாரு வந்து மனோஜ். ஆமாடா, நீ கொடுக்குற கிஃப்ட்லாம் கையில் தான் இருக்கும், ஆனால் நான் கொடுக்குற கிஃப்ட்டு கையில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னோடனே 2 பேரும் வராங்க. பார்த்துட்டு அப்படியே பாட்டி அசந்து போகிறாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னோடனே நீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பாட்டியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்களை நான் எவ்வளோ நாளாச்சு பார்த்து, எனக்கு எவ்வளோ பெரிய வந்து ஆச்சரியமாக இருக்குது, எங்கடா பிடிச்ச அப்படின்னோடனே ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி 2 நாள் அலைஞ்சு கூட்டின்னு வந்திருக்கேன் பாட்டி. டேய் பேராண்டி, என் மனசு அறிஞ்சவன் நீ தான்டா, என் மனசே குளிர்ந்து போச்சுடா, என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு இது போதும்டா, இவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய கால கதைகள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. முத்து நீ கலக்கிட்ட முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து அவரை பாராட்டுறாரு. பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன எல்லோரும் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக் வெட்ட சொல்கிறாங்க. பாட்டி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கேக் வெட்டி அவங்கள ஊட்டி விடுறாங்க. அடுத்து எல்லாருமே பாராட்டுறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக பாட்டி கூட கொண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துவை பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பரிசு உனக்கு தானான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பரிசு வந்து முத்துக்கே தராங்க. முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து வயிறு எரியுது வந்து ரோகிணிக்கும் அதுக்கப்புறம் விஜயாக்கும். அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இந்த வருஷமும் வந்து எப்படி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு வந்து மனோஜ். ரோஹிணி சொல்கிறாங்க, வருஷம் நீங்கள் வந்து எப்படி வந்து தோத்துக்கணும் இப்போ தானே புரியுது, டிஃப்ரெண்ட்டான வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசு பொருளுக்காக இப்படி அலைஞ்சு வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக கோவம் வந்தது முத்துக்கு. யார் பரிசு பொருளுக்கு அலையிறா, நகைக்கு பணத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க முன்னாடி நான்லாம் என்றைக்குமே வந்து உழைச்சி சம்பாதிக்கிறவன், புரியுதா அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு மனோஜ். கம்முனு ரோகிணி, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் வந்து உழைச்சி சாப்பிடாம வந்து அடுத்தவங்க மனத்துக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்க நகைக்கு ஆசைப்படுறது, அதெல்லாம் யாரும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி நீ அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கையை பிடிக்கிறாரு. அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்றாரு. ரோகிணி வந்து இவர் நம்மளை தாங்க சொல்கிறாரு, விடு ரோகிணி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணி சமாதானப்படுத்த பார்க்குறாரு. உடனே ஏங்க பிடிங்கங்க, இப்போ ஏதாவது பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கையை பிடிக்கிறாங்க. முத்துவோட கையை அமைதியாக போயிடுறாங்க 2 பேரும். அடுத்து வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ரோகிணி முத்துவை. அடுத்து வந்து இங்கே இந்த வாட்டி வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து முத்துக்கு தான் கிடைக்கணும்னு இருக்குது, எப்போவுமே முத்து தான் வாங்குவான், இந்த வாட்டி வாங்கிட்டான் அப்படின்னோடனே ரவி சொல்கிறாரு, டேய் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நீ எடுத்துக்கடா, இதை எப்போவுமே நீ விட்டு தந்துனே இருக்கடா, போட்டியிலலாம் விட்டு தரக்கூடாது, அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து மீனா என்ன பண்ணுறாங்க, முத்து வந்து தனியாக வந்து போகணுன்னு ஒரு பின்னாடியே போகிறாங்க. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க. என்ன வேணும் மீனா அப்படின்னோடனே அப்படியே வந்து கன்னத்தை வந்து கிஸ் பண்ணுறாங்க. என்ன மீனா அப்படின்றாங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படின்றாங்க. ஒன்றே சந்தோஷம் தாங்க முடியல, இன்னொன்று கூட அப்படின்றாங்க. போங்கங்க ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. உடனே முத்து பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னை நினச்சி கூட பார்க்கல முத்து இந்த மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்னு பாட்டி வந்து அண்ணாமலை கிட்ட வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற விஜயாவுக்கு வயிறாக எரியுது. அந்த கிஃப்ட் எனக்கு கிடைக்காம போச்சே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆச்சு, எவ்வளோ பெரிய டிவி வாங்கினேன், நீ வாங்கினியா, நான் தானே கொடுத்தேன், சரி அமைதியாயிரு, யாராவது கேட்க போகிறாங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. இதோட முடியுது.